ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை விஐபி பிரேக் தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலம் திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படியிலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று ரொம்ப பக்கத்தில் நம்ம பெருமாளை தரிசனம் செய்யலாம். இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்காக நம்ம போகக்கூடிய சமயத்தில் கோவிலுக்குள்ள இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எந்த வித தள்ளுமுள்ளும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக நமக்கு கிடைக்கும். பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய அந்த அனுபவமானது நிச்சயமாக மெய்சிலிருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கும். பொதுவாக எல்லா தரிசன டிக்கெட் மூலமாக நம்ம பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய சமயத்தில் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பார்ப்போம். ஆனால் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனை தாண்டி வரக்கூடிய முதல் அறையான சினப்பன மண்டப அறையை தாண்டி இரண்டாவது அறையாக வரக்கூடிய ராமர் மேடையும் தாண்டி மூன்றாவது அறையாக வரக்கூடிய சயன மண்டபத்தில் போய் நம்ம பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய அனுபவம் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக நமக்கு கிடைக்கும். சயன மண்டபம் தாண்டி பெருமாள் அமைந்திருக்கக்கூடிய கருவறை அமைந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, பெருமாளை நம்ம எவ்வளோ பக்கத்தில் போய் தரிசனம் செய்வோம்னு. பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த முதல் அறையான சினப்பன மண்டப அறைக்கு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் அங்கே நமக்கு பிரசாதமாக வாழைப்பழம் கொடுப்பாங்க, தங்கச்சடாரி சேவிப்பாங்க. கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லாமே நம்ம பக்கத்தில் போய் தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல் கோவிலுக்குள்ளே நம்ம வரக்கூடிய சமயத்திலையும் கொடிமரத்தை தொட்டு வலம் வந்துட்டு பங்காரு வாக்கிலிக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மறுபடியும் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சமயத்திலையும் கொடிமரத்தை தொட்டு வலம் வந்துட்டு வரக்கூடிய சமயத்தில் அன்றைய நாளினுடைய பிரசாதம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. பொதுவாக சர்க்கரை பொங்கல் கொடுப்பாங்க. விஐபி பிரேக் தரிசன நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பர்டிகுலர் நேரமாக இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் கடந்த ஜூலை 30ஆம் தேதி டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட் படி வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி முதல் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் மூலமாக புக் செய்யக்கூடியவர்களுக்கு தரிசன நேரம் மாலை 4:30 மணி, ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 என்று டிடிடி புதிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. நாளை ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நவம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்ஸ் நாம் புக் செய்வதற்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு முதல்ல 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும். இந்த டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்த பிறகு 500 ரூபாய் பே பண்ணி ஒரு தரிசன டிக்கெட் வாங்கணும். டோட்டலாக இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய். 10,500 ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒரு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டை வைத்து ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். இது போல எத்தனை பேர் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போக விருப்பப்படுறீங்களோ அத்தனை 10,500 ரூபாய் நம்ம டிக்கெட்டுக்காக பே பண்ணணும். ஆன்லைனில் ஒரு நாளுக்கு 500 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் நாளை ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது கூடவே அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் சேர்த்து ஓப்பன் ஆகிடும். இந்த அகாமடேஷன் அவைல் பண்ணுறதுக்கும் நாம் தனியாக பே பண்ணணும். 1000 ரூபாய் ரூம் புக்கிங் மட்டும்தான் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அதற்குரிய ரெண்ட் 1000 ரூபாயும் நாம் பே பண்ணணும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் மினிமம் 2 டிக்கெட்டுகள் சேம் டைமில் நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டுமே அகாமடேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 9 டிக்கெட்ஸும் புக் பண்ண முடியும். நீங்கள் மினிமம் 2 டிக்கெட்லேருந்து மேக்ஸிமம் 9 டிக்கெட்ஸ் புக் செய்தாலுமே ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் மட்டும்தான் எனேபிள் ஆகும். சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் போகிறீங்க, இந்த ஒரு ரூம் மட்டும் பத்தாதுன்னா நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 அல்லது 3 ரூம் தேவைப்படுதுன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு ரூம் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஆனால் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்லையுமே மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் ரூம் ஆப்ஷன் எனேபிள் ஆகிறதுக்காக கண்டிப்பாக புக் செய்யணும்.
12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தரிசனத்திற்காக அவங்கள அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். என்ஆர்ஐ பீப்புளாக இருக்கீங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி எடுத்துகிட்டு போகணும். இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு அகாமடேஷனும் தேவைப்பட்டால் அகாமடேஷனும் சேர்ந்து புக் பண்ணிடணும். டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதற்கடுத்து நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணலாம் என்று நினைத்தீங்கன்னா டிக்கெட் புக் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு அகாமடேஷன் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகாது. ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போதே அகாமடேஷனும் சேர்த்து புக் பண்ணிக்கோங்க. இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரே மாதத்திலேயோ அடுத்தடுத்த மாதத்திலேயோ கூட ஒருத்தர் நீங்கள் ஒரே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி புக் பண்ணிக்கலாம். ஒரு விஐபி பிரேக் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு விஐபி பிரேக் தரிசனத்திற்கும் நடுவில் இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்கிற எந்த ரூலும் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்டுகள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சண டிக்கெட் என்று எது எப்போ நீங்கள் புக் செய்திருந்தாலுமே கூடவே இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் தேவைப்பட்டால் நீங்கள் அதே மொபைல் நம்பர் லாகின் மூலமாக இந்த டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஐடி ப்ரூஃபுக்காக 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் செய்தால் தரிசனத்திற்காக வரக்கூடிய சமயத்தில் வேலிட் விசா காப்பியும் கேட்பாங்க. அதனால் என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் செய்யணும். இந்தியாவில் ரிசைட் பண்ணக்கூடியவங்க ஆதார் கார்டு ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பே பண்ண நாளில் இருந்து 1 வருடத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை 500 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து அதை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். நீங்கள் டிக்கெட்டோடு சேர்த்து அகாமடேஷனும் புக் பண்ணியிருக்கீங்கன்னா டிக்கெட் மட்டும்தான் ரீஸ்கெடியூல் பண்ண முடியுமே தவிர்த்து அகாமடேஷனை நீங்கள் ரீஸ்கெடியூல் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அகாமடேஷன் கேன்சல் ஆகிடும். அகாமடேஷன் புக் செய்த நாளில் இருந்து 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை ரீஸ்கெடியூல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அகாமடேஷன் அமௌண்ட்டு எந்தவித டிடக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அகாமடேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு அகாமடேஷன் புக் செய்திருக்கக்கூடிய நாள், அதாவது நீங்கள் எப்போ அகாமடேஷன் தேவைப்படுதுன்னு புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாளுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அதை கேன்சல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நமக்கு டிடிடி கொடுக்குறாங்க. விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்று ஏதாவது கார் பார்க்கிங் இருக்கான்னா ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் ஒட்டியே இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்று ஒரு தனி ஓப்பன் கார் பார்க்கிங் இருக்குது. கூகுள் மேப்ஸில் நீங்கள் ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு பக்கத்திலேயே இந்த கார் பார்க்கிங் இருக்குது. இந்த ஃபெசிலிட்டி தேவைப்பட்டால் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணலாம் அல்லது ஷர்ட் வித் தோட்டி வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. இந்த விஐபி பிரேக் தரிசன் எப்படி இருக்கும் என்ற என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இந்த தர்ஷன் எப்படி இருக்கும் என்ற எக்ஸாக்ட் ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் கியூவில் ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் பெரிய லக்கேஜஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கியூலேயே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே கூட நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரூம்லேயே இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் கியூவில் இந்த பொருட்கள் எல்லாம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். இந்த இடத்திற்கு போய் நம்முடைய பொருட்களை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதே போல் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதையும் நாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஸ்பெஷல் பிரசாதமும் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்று எதுவுமே தனியாக கொடுக்க மாட்டாங்க. தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் வாலெட்ஸ், ரூம் கீ, வெஹிக்கிள் கீ, ஹேண்ட் பேக்ஸ், சின்ன பேக் பேக்ஸ் இதெல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், ஃபுட், ஸ்நாக்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் கூட அலோவ் பண்ணுவாங்க. அதில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க.
இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.